மெர்சிடிஸ் பென்ஸ். ஸோ இந்த கம்பெனியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸுரிக்காகவே டிசைன் பண்ண ஒரு பிராண்டுன்னு கூட நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த கம்பெனியில் வந்துட்டு நிறைய செடன், எஸ்யூவி மற்ற எம்பிவி இது மாதிரி நிறைய மாடல்ஸ் கார் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு சி கிளாஸில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுன் நம்ம கூட சொல்லலாம். அதாவது C400 4MATIC அந்த எடிஷனில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு லக்ஸுரி, டெக்னாலஜி, சஸ்டைனபிலிட்டி, ஸோ இதெல்லாம் கலந்த கலவைன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இந்த காரில் வந்துட்டு 330 kW பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க வித் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. இந்த காரை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம்னா 762 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியலாக வந்துட்டு ஆன்ரோடில் வந்துட்டு எவ்வளோ வரும்ன்றதை நம்ம வந்துட்டு ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த காரை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ், மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அடுத்து ஒன்றா பார்க்கலாம். நம்ம இந்த சி கிளாஸோட ஹிஸ்ட்ரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது இந்த சி கிளாஸ் மாடல் வந்துட்டு 1982 தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க. அப்போ இருந்து அதாவது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாடல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதே டிசைன், கம்ஃபர்ட், பர்ஃபார்மன்ஸ், ஸோ எந்த ஒரு குறையும் கிடையாது இது நாள் வரைக்கும். இப்போ இது வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக உருவெடுத்து வந்திருக்குது. இப்போயுமே கூட அதே ட்ரெடிஷனும் சரி ப்ளஸ் இனோவேஷன் எல்லாமே ஒரு கலந்த கலவையாக தான் இப்போயும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த சி கிளாஸ் காரை. இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து கூப்பே செக்மெண்ட் கார் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் வந்துட்டு இலுமினேட்டட் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டார் ஆப்டிக் டெயில்கேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேனராமிக் கிளாஸ் வந்துட்டு ரூஃபில் வந்து கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். இது வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்டார்கள், அதாவது நட்சத்திரங்களை முன்னுற மாதிரி லைட் செட்டிங்ஸில் அது வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 162 லைட்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏரோடைனமிக் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்டீரியரில். அதனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, பிக்கப்பில் எந்த ஒரு குறையுமே இருக்காதுன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன். அது மட்டும் இல்லாமல் லக்ஸுரி செடான் வித் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இந்த காரோட நம்ம இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டீரியர் டேஷ்போர்டில் வந்து நல்ல பெரிய ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க, டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்குறாங்க. 39.1 இன்ச் ஹைப்பர் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் உண்டு, எல்லா மல்டிமீடியா ஃபங்க்ஷன் எல்லாமே இதில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் டாட்டா, ஆப்பிள் கார்ப்ளே, ஸோ எல்லாமே இதில் வந்துட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு குறையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்துட்டு இன்டீரியர் வந்துட்டு ஆம்பியன் லைட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது. நம்ம என்ன கலர் வேணும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் நம்ம வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷனில் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஸோ எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கினாலும் சஸ்பென்ஷனில் வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது. அண்ட் ரியல் வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பை டைரெக்ஷனல் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து நம்ம வந்து பவர் வந்து அவுட்புட் வந்து எடுத்துக்க முடியும். அதாவது இந்த காரில் வந்து நம்ம பவர் அவுட்புட் எடுத்துகிட்டு, அதாவது நம்ம எலக்ட்ரிக் பைக்லேயோ இல்லை நம்ம லேப்டாப்பு, ஸோ இது மாதிரியான டிவைஸஸ்க்கு வந்துட்டு நம்ம சார்ஜ் ஏற்றுக்க முடியும். ஸோ இந்த கார்லேருந்து நம்ம பவர் எடுத்து நம்ம சார்ஜ் ஏற்றுக்க முடியும். ஸோ அது சிம்பிளாக சொல்லப்போனால் இது கம்ஃபர்ட் அண்ட் டெக்னாலஜி வந்து மெர்ஜ் பண்ணின மாதிரி இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இந்த காரை நம்ம. ஸோ இந்த சி கிளாஸ் காரோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காரில் வந்துட்டு 94 kW பேட்டரி பேக்கப்போட நமக்கு வந்து கிடைக்குது. இதை நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 762 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து கண்டினியூஸாக வந்து காரை வந்து ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கார் வந்துட்டு நமக்கு 360 kW பவர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அது டார்க்னு பார்த்தோம்னா நமக்கு 800 Nm டார்க் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. 0 to 100 km ஸ்பீடை வந்துட்டு வித்தின் 4 செகண்ட்ஸ்குள்ளே இது வந்துட்டு ரீச் பண்ணிடுது. ஸோ அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்துட்டு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 330 kW பேட்டரி, அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 202 மைல் வரைக்கும் நம்மளால் வந்துட்டு இந்த காரை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கார் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சி கிளாஸ் எலக்ட்ரிக் காருக்கு காம்படிட்டிவ் பிராண்ட் என்னென்ன இருக்குது, காம்படிட்டிவ் மாடல் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்லா மாடல் 3 வந்துட்டு இது வந்துட்டு இதுக்கு ஈக்குவலாக வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் BMW i3. ஸோ இந்த மாதிரி 2 காரும் வந்துட்டு இந்த சி கிளாஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்துட்டு காம்படிட்டாக வரும்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் அதில் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா மெர்சிடிஸ் பென்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு டோட்டலி கம்ஃபர்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பிராண்ட் லைக் டெஸ்லா அண்ட் BMW. இதில் வந்துட்டு ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு இந்த கார் வந்துட்டு நமக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அது வந்துட்டு 80 to 95 lakhஸில் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற நம்ம வந்துட்டு எதிர்பார்க்க முடியுது. பட் ஆன்ரோடு ப்ரைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்லா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது, ஒரு ஸ்போர்ட்டி கார் மாதிரி தான் இருக்குது. லுக்ஸும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி எல்லாமே. இதே BMWனா அது கம்ஃபர்ட்டுக்கான ஒரு பிராண்டு நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் மெர்சிடிஸ் பென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்த கலவைன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் லக்ஸரிலையும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, எல்லாமே எதுலேயுமே எந்த ஒரு குறையும் கிடையாது இந்த மெர்சிடிஸ் பென்ஸில். ஸோ இது வரைக்கும் இந்த சி கிளாஸ் காரோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ கடைசியாக நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா இந்த சி கிளாஸ் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு ஃபியூச்சருக்காகவே டிசைன் பண்ண ஒரு கார் நம்மளால வந்து சொல்ல முடியும். அதாவது ட்ரெடிஷன்
ட்ரெடிஷன்லேருந்து இனோவேஷன் வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இதுக்கு இந்த சி கிளாஸ் எலக்ட்ரிக் கார் வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இந்த C400 4MATIC எலக்ட்ரிக் கார் வந்துட்டு இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கார் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறதுல எந்த ஒரு குறையும் கிடையாது.